மேசம் பார்க்குறதுக்கு ரொம்ப அமைதியானவங்க போல் இருப்பீங்க. ஆனால் உங்களுக்கு கோபம் அதிகமாக வரும். ஆனால் மனசுக்குள்ளே வஞ்சகம் அப்படிங்கிறது உங்களுக்கு கொஞ்சம் கூட இருக்காது. நியாயத்துக்காக எந்த ஒரு விஷயத்தையுமே துணிஞ்சு செய்யக்கூடியவங்களாக நீங்கள் இருப்பீங்க. பெரும்பாலும் பாருங்கள், உங்களை மற்றவங்க கட்டுப்பாட்டுக்குள்ளே வைக்கணும் அப்படின்னு நினைக்கவே முடியாது. மற்றவங்க கட்டுப்பாட்டில் இருக்கிறது நீங்கள் எப்பவுமே விரும்ப மாட்டீங்க. தனித்து தனிமையாக இயங்கிறது உங்களுக்கு ரொம்பவுமே பிடிக்கும். மனதில் பட்டதை ஒளிவு மறைவு இல்லாமல் வெளிப்படையாக பேசிடுவீங்க. மேசராசி அன்பர்கள் நீங்கள் எப்போவுமே பாருங்களேன், சில நேரத்தில் தங்களோட இலக்கை அடையணும் அப்படின்னா ரொம்பவுமே கஷ்டப்பட்டு கூட உழைக்கிறதுக்கு தயங்காதவங்களா இருப்பீங்க. எந்த ஒரு காரியத்தையும் முன்னின்று நடத்தக்கூடிய தலைமை பண்பு இயல்பாகவே மேசராசிக்கு இருக்கும். உங்களோட அதீத தைரியத்தால் சில ஆபத்துகளும் வந்திருக்கும். அந்த ஆபத்தையுமே கண்டு அஞ்சாத நபர்களாக நீங்கள் இருப்பீங்க. இப்படிப்பட்ட மேசராசி அன்பர்கள் உங்களுக்கு இந்த பங்குனி மாதம் எப்படிப்பட்ட மாதமாக அமைஞ்சிருக்கு? என்ன விஷயம்லாம் நீங்கள் நினச்சது போல் சரியாக நடக்கும்? எந்த விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும்? இந்த மாத கிரக அமைப்பு எப்படி இருக்குது? இதனால் வரக்கூடிய நல்லது கெட்டது என்ன? இதை பற்றின முழுமையான தகவலையும் தான் உங்களுக்காக இப்போ இந்த பதிவில் நாங்கள் சொல்லியிருக்கோம். இந்த பதிவு நிச்சயமாக நீங்கள் பயன்பெறக்கூடிய வகையில் இருக்குங்க. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் வெற்றி நிலையை பெற என்ன செய்யணும் அப்படிங்கிற ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லியிருக்கோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். மேசராசி இதில் இந்த அஸ்வினி, பரணி, கார்த்திகை 1ஆம் பாதம் இருக்குது. நீங்கள் 3 நட்சத்திரக்காரங்களும் பாருங்கள், செவ்வாய் பகவானை ராசி அதிபதியாக கொண்டவங்க. அதுவும் நெருப்பு ராசி. அதனால தான் பாருங்கள், உங்களுக்கு இயல்பிலேயே கோபம் அதிகமாக வருது. அதீத தைரியம், தலைமை பண்பு, நேர்மை, சுறுசுறுப்பு இது எல்லாமே உங்ககிட்ட இருக்கும். அதே போல் தான் கோபமும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஆனால் அந்த கோபம் உடனே ஆறிடக்கூடிய தன்மை தான். எதையுமே துணிந்து முடிவெடுக்கக்கூடிய ஒரு விஷயம் பிடிவாத குணம், இதுவுமே நிறையவே இருக்கும். பிடிச்சவங்களுக்காக எந்த ஒரு விஷயத்தையும் தயங்காமல் செய்யக்கூடியவங்களா நீங்கள் இருப்பீங்க. இவ்வளவு சிறப்பான குணம் இருந்தாலும், மற்றவங்களுக்கு எல்லா வகையிலுமே நல்லது செஞ்சாலும் உங்களுக்கு பாருங்கள் எந்த ஒரு நல்லதும் நடக்கலை அப்படிங்கிற ஒரு மன வருத்தம் இருந்துக்கிட்டே இருக்கும். இதுக்கான முழுமையான தீர்வு நீங்கள் பெற நினச்சிங்கன்னா அதுவுமே பெற முடியும். எப்படின்னு கேட்குறீங்களா? டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள், ஜோதிடரோட நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி உங்கள் ஜாதக கணிப்பு இருக்கு இல்லையா, அதில் என்ன மாதிரியான சூழல் இருக்குது, ஏன் உங்களோட வாழ்க்கையில் இந்த மாதிரியான விஷயம் நடக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. முழுமையான விளக்கத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு உங்களோட வாழ்க்கையில் சிறப்பான உயர்வு பெற கண்டிப்பாக உங்கள் ஜாதக கணிப்பு உங்களுக்கு உதவி செய்யும். இந்த ஒரு வாய்ப்பை தவற விடாமல் பயன்படுத்திக்கோங்க. தொழில், குடும்பம், பொருளாதாரம், ஏன் தீர்க்கவே முடியாதுன்னு நினச்ச பிரச்சனைக்கான தீர்வுமே நீங்கள் உங்கள் ஜாதக அமைப்பால் பெற முடியுங்க. ஸோ இந்த வாய்ப்பை தவற விடாமல் பயன்படுத்திக்கோங்க. சுதந்திரமாக செயல்பட விரும்பக்கூடியவங்களா மேசராசிக்காரங்க நீங்கள் இருக்கீங்க. நீங்கள் பாருங்கள், எப்பயுமே சுறுசுறுப்பாகவும் உற்சாகமாகவும் செயல்படுவீங்க. நீங்கள் எடுத்த முடிவில் பெரும்பாலும் பிடிவாதமாக இருப்பீங்க. மற்றவங்க பேச்சை கேட்டுலாம் நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையும் செய்ய மாட்டீங்க. உங்களுக்கு என்ன தோணுதோ அதை தான் செய்வீங்க. முன்ன சொன்னது தான், கோபம் அதிகமாக இருக்குங்க. ஆனால் மனசுக்குள்ளே வஞ்சகம் அப்படிங்கிறது இருக்கவே இருக்காது. கோபம் அந்த மறுநொடியே அது ஆறிடும். நியாயத்துக்காக எந்த ஒரு விஷயத்தையும் துணிந்து செய்யக்கூடிய நீங்கள் எல்லா வகையிலுமே சிறப்பான உயர்வு பெற செவ்வாய்க்கிழமையில் முருகன் வழிபாடை மனசார நம்பிக்கையோடு செய்யுங்க. ஏன்னா செவ்வாயின் அதிபதி முருகன் அப்படிங்கிறதுனால, உங்கள் ராசி அதிபதி செவ்வாய் அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக இந்த இடை வழிபாடு உங்களோட வாழ்க்கையில் மேன்மையை ஏற்படுத்தும் வழிபாடாக இருக்கும். உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும் அப்படின்னா குன்றக்குடி முருகனுக்கு அரோகரா அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காமல் 3 முறை பதிவிடவும் செய்யுங்க. அப்படி செய்யும் போது உங்கள் மனசில் ஒரு பிரார்த்தனை நினச்சிக்கிட்டு நம்பிக்கையோடு பதிவு பண்ணுங்கள். குன்றக்குடி முருகனோட அருளால் நீங்கள் நினச்ச நல்ல விஷயம் உடனே நடக்கும். பிரார்த்தனை விரைவில் பலிக்கும். எல்லா வகையிலுமே சிறப்பான உயர்வு, நன்மை இது எல்லாமே கிடைக்க உங்களுக்கு வாழ்த்துக்களையும் உங்களுக்காக இறைவனிடம் நாங்கள் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம். இந்த பங்குனி மாதம் இந்த மேசராசியில் இருக்கிற அஸ்வினி, பரணி, கார்த்திகை 1ஆம் பாதம் இந்த 3 நட்சத்திரக்காரங்களுக்கும் என்ன மாதிரியான அமைப்பு உருவாகி இருக்குது அப்படிங்கிறத வாங்க இப்போ நம்ம விரிவாக பார்க்கலாம். முதல்ல இந்த அஸ்வினி நட்சத்திரக்காரங்க வாழ்வதற்கு அப்படிங்கிறத உணர்ந்து வாழக்கூடியவங்க. எல்லா விஷயத்தையுமே எதிர்த்து வாழ்ந்து வரக்கூடிய உங்களுக்கு இந்த பங்குனி மாதம் ரொம்பவுமே ஒரு நல்ல மாதம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இந்த ஞான மோட்சக்காரகன் தாங்க கேது. இந்த கேது பகவான் இப்போ 5ஆம் இடத்துலையும், விரயஸ்தானத்தில் சனி பகவானும், பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் பாருங்கள் இந்த சூரியன் சஞ்சாரம் செய்கிறாங்க. உங்கள் ராசிநாதன் செவ்வாய் ஏப்ரல் 1 வரைக்கும் லாபஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறாங்க. இந்த அமைப்புகளை பார்க்கும் பொழுது இந்த அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்கு தைரியம் அதிகரிக்கக்கூடிய ஒரு அமைப்பு. உங்கள் தொழிலில் பாருங்கள், இந்த பங்குனி மாதம் நல்ல முன்னேற்றம் இருக்கும். வராதுன்னு நினச்சின பணம் கூட வந்து சேரும். வர வேண்டிய பணமும் கை வந்து சேரும். பண வரவு அமோகமாக இருக்கும். ஒரு சிலருக்கெல்லாம் நல்ல ஒரு புதுசாக ஒப்பந்தம் நிறையவே கிடைக்க வாய்ப்பு இருக்குது. வரக்கூடிய வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா அஸ்வினி நட்சத்திரக்காரங்களை அடித்து காலையிலன்னு சொல்லலாம். உத்தியோகத்தில் இப்போ நிறைய நெருக்கடிகளை நீங்கள் சந்திச்சுட்டு வந்திருப்பீங்க.
இந்த உத்தியோகத்தில் இருக்கலாமா வேண்டாமான்னா கூட ஒரு சிலர்லாம் யோசிச்சுட்டு இருந்திருப்பீங்க. உங்களோட உத்தியோகத்தில் ஏற்பட்ட நெருக்கடி முழுமையாக நீங்கக்கூடிய அமைப்பு இந்த பங்குனியில் உருவாகுது. அதனால் இருக்கிற வேலையெல்லாம் விடலாம் அப்படின்னு யோசிக்காதீங்க. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பை சிறப்பாக செஞ்சாலே போதும். நெருக்கடி அப்படிங்கிறது தானாக உங்களை விட்டு விலக போகுது. இந்த மாத தொடக்கத்திலேயே பாருங்கள், குரு பகவான் வக்கர நிவர்த்தி அடைகிறாரு. குரு பகவானோட பார்வை உங்கள் குடும்பத்தில் ஒரு சுபிட்சமான நிலையை இப்போ உண்டாக்கி தரும். ரொம்ப நாள் கனவு கூட இப்போ நல்லபடியாக பலிக்கும். புதுசாக இடம் வாங்கணும், வீடு வாங்கணும் அப்படின்னு அதுக்காக முயற்சி செய்கிறவங்களாம் தான் பாருங்களேன், உங்கள் முயற்சியுமே இப்போ வெற்றி வாய்ப்பை ஏற்படுத்துதுங்க. உங்கள் குடும்ப பெரியவங்களாக இருந்தாலும் சரி, தொழில் வியாபாரமாக இருந்தாலும் சரி, அதில் முன்னோடி, அதில் பெரியவங்களாக கூட ஆதரவு உங்களுக்கு சூப்பராக கிடைக்கும். இப்போ அரசியல்வாதிகளுக்கு கூட கூடுதல் பொறுப்பு உண்டாக நிறையவே வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கான பணிகளை நீங்கள் சிறப்பாக செய்கிறதும் நல்லது. இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் மருத்துவ செலவுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதுனால இந்த அஸ்வினி நட்சத்திரக்காரங்க உங்கள் உடல்நிலையில் கூடுதலாக கவனம் செலுத்துங்க. பெண்களை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் இருக்கிறவங்ககிட்ட எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, ஆலோசனை கேட்டு அதை செயல்படுத்துங்க. பிரச்சனை எதுவும் வராது. அப்படி பிரச்சனை வந்தாலுமே குடும்பத்தில் இருக்கிறவங்களோட ஆதரவு பக்கபலமாக இருக்குது. நீங்களா தெரியாமல் ஒன்று பண்ணுறேன்னு சொல்லி ஏதாவது பண்ணி மாட்டிக்காதீங்க. பிரச்சனை எதுவும் வரக்கூடாதுன்னா குடும்பத்தில் இருக்கிறவங்ககிட்ட தீர்க்க சொல்லி ஆலோசனை கேட்டு செய்கிறது நல்லது. மாணவர்கள் படிப்பில் கொஞ்சம் கூடுதல் அக்கறை எடுத்து படித்தா நல்ல ஒரு மதிப்பெண்ணையும் நீங்கள் பெறலாம். அடுத்து இந்த பரணி நட்சத்திரக்காரங்க உழைப்பால் உயர்ந்து வரக்கூடியவங்க தான் நீங்கள். உங்களுக்கு இந்த பங்குனி மாதம் சிறப்பான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய மாதமாக அமைஞ்சிருக்கு. எப்படின்னா அதிர்ஷ்டக்காரகன் தான் சுக்கிரன். இந்த சுக்கிரன் மாதம் முழுசுமே உங்களுக்கு சாதகமாக சஞ்சாரம் செய்கிறதுனால எடுத்த வேலையெல்லாம் சிறப்பாக செஞ்சு முடித்து வெற்றி வாய்ப்பு பெறுவீங்க. உங்களுக்கு வர வேண்டிய பண வரவும் வந்து சேரும். இந்த நவீன பொருள் சேர்க்கை இப்போ உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. சிலெல்லாம் புதுசாக வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பு கூட இருக்குங்க. வச்சிருக்கிற பழைய வாகனத்தை மாற்றிட்டு கூட புதுசாக வண்டி வாகன சேர்க்கை ஏற்படுத்துவீங்க. கணவன் மனைவி உங்களுக்குள் ஏற்பட்டிருந்த இடைவெளி இப்போ தானாக விலகிடும். கூட்டு தொழிலையுமே இப்போ கடந்த காலத்தில் பாருங்கள் நிறைய பிரச்சனைகளை சந்திச்சவங்களாம் நீங்கள் இருக்கீங்க. அந்த பிரச்சனைக்கான முடிவு இந்த பங்குனி மாதம் வருது. விரயஸ்தானத்தில் சனி சூரியன் சஞ்சாரம் இருக்கிறதுனால மாதம் முழுவதுமே யோகக்காரகன் ராகு லாபஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறதுனால வரவுக்கு குறைவில்லாமல் இருக்கும். நெருக்கடியும் பெருசாக ஆபத்தை கொடுக்காது. வர நெருக்கடியை நீங்கள் துணிச்சலாக தைரியமாக எதிர்கொள்ளக்கூடிய அமைப்பு இருக்கிறதுனால நெருக்கடியை நீங்கள் சுலபமாக தவிடுபொடியாக்கிடுவீங்க. நினச்ச விஷயத்தை எல்லாமே உங்களால் நினச்சபடி இப்போ நடத்த முடியும். தொழிலில் ஏற்பட்ட நெருக்கடிக்கு முடிவு கொண்டு வருவீங்க. முடங்கி போன தொழிலில் கூட பாருங்கள் இந்த மாதம் முன்னேற்றத்தை அடையலாம். ஏப்ரல் 6 வரைக்கும் புதன் சாதகமாக சஞ்சாரம் செய்கிறாரு. அதனால் எல்லா விஷயத்திலுமே உங்களுக்கு ஒரு நிம்மதியான நிலை வருது. ஒரு சிலருக்கு புதுசாக ஒப்பந்தம் கிடைக்கும். சிலருக்குலாம் வங்கியில் கேட்ட பணம் கை வந்து சேரும். புதுசாக இடம் வாங்கணும், வீடு வாங்கணும், வாகனம் வாங்கணும் அப்படின்னு நினச்சி உங்களோட கனவு நனவாகுது. ஏப்ரல் 1ஆம் தேதியிலிருந்து ராசிநாதன் செவ்வாய் விரயஸ்தானத்துக்கு போகிறாரு. வரவு செலவுகளில் மட்டும் நீங்கள் 1ஆம் தேதியிலேருந்து எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லதாக இருக்கும். வாகன பயணங்களையுமே இந்த சாகசம்லாம் செய்யாதீங்க. நிதானமாக வண்டி ஓட்டுங்க. புதுசாக முதலீடு செய்யும் பொழுது 1ஆம் தேதிக்கு அப்புறம் நல்லா யோசித்து செய்யணும். அதே போல் மேல் அதிகாரிகளோட உத்தரவுப்படி நீங்கள் செயல்பட்டால் தொழில் வியாபாரம் இந்த வேலை விஷயத்துலையுமே சங்கடம் ஏற்படாமல் நீங்கள் உங்களை பாதுகாக்க முடியும். அடுத்து பாருங்கள், கார்த்திகை 1ஆம் பாதம் கொண்ட உங்களுக்கு முயற்சியால் முன்னேற்றத்தை காணக்கூடிய அமைப்பில் இருக்கிறவங்க தான் கார்த்திகை 1ஆம் பாதம் கொண்ட நீங்கள். உங்களுக்கு இந்த பங்குனி மாதம் அப்படிங்கிறது திட்டமிட்டு செயல்பட வேண்டிய ஒரு மாதம் அப்படின்னு சொல்லலாம். விரயஸ்தானத்தில் மாதம் முழுவதும் சூரியன் சனி சஞ்சாரம் இருக்கிறதுனால பல வகையிலுமே செலவு அப்படிங்கிறது கொஞ்சம் உங்களுக்கு அதிகமாக இருக்குங்க. எதிர்பார்த்த பண வரவு உங்களுக்கு கொஞ்சம் இழுப்பறியாக தான் இருக்கும். உழைப்பு, அலைச்சல் இதெல்லாம் வரும். இதனால் மனசுக்கு கொஞ்சம் வேதனையாக இருக்கும். தேவையில்லாத விஷயத்தை போட்டு குழப்பிக்காதீங்க. ஒவ்வொரு வேலையிலுமே நீங்கள் கொஞ்சம் கடுமையாக உழைக்க வேண்டியதாக இருக்கும். மேச ராசிலே பாருங்கள், 3 நட்சத்திரத்தில் 2 நட்சத்திரத்துக்கு சூப்பராக இருக்குது. ஆனால் உங்களுக்கு எல்லா விஷயத்துலையுமே கவனமாக இருக்கக்கூடிய அமைப்பு. உங்களுக்கு ஏப்ரல் 1லேருந்து ராசிநாதன் செவ்வாய் விரயஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறாரு. அதனால் விற்பனை, வியாபாரிகள் இவங்கெல்லாமே முதலீட்டில் கவனமாக இருக்கிறது நல்லது. அரசியல்வாதிகளுமே உங்களோட தலைமையை நீங்கள் இந்த காலகட்டத்தில் அனுசரித்து போகணுங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்க பல வகையிலுமே பாருங்கள் வேலைப்பளு அதிகரிக்கும். உடல்நிலையில் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கிறது நல்லது. எதிர்பாராத செலவு, தேவையில்லாத முதலீடு, இந்த ஏமாற்றமாக இருக்கக்கூடிய விளம்பரத்தை கண்டு கையிருப்பை கரைச்சிக்காதீங்க. பண விவகாரத்துலேயும் கொடுக்கல் வாங்கலையும் நிதானம் கவனம் காக்கிறது இந்த காலகட்டத்தில் அவசியமாக தேவைப்படுதுங்க.
கொடுக்கல் வாங்கல கவனமாக இருக்கணும். யாருக்காகவும் இந்த முன்ஜாமீன் கையெழுத்து போடுறதெல்லாம் செஞ்சிடாதீங்க. ஏன்னா இது கொஞ்சம் நெருக்கடியாக இருக்குது. குடும்ப சூழ்நிலையுமே நெருக்கடியை ஏற்படுத்தும். கோபத்தை குறைச்சிக்கிட்டு நிதானமாக செயல்படுறது எல்லா வகையிலுமே சிறப்பான உயர்வை ஏற்படுத்தும். உங்கள் இஷ்ட தெய்வ வழிபாடை தொடர்ந்து செய்யுங்க. எல்லா வகையிலுமே நன்மைகளை நீங்கள் பெறுவீங்க. தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி.